ஸோ ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இப்போ கரெக்டாக மீனம்பாக்கத்தில் இருக்க ஜிஎஸ்டி ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம அடையார் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு ட்ராவல் வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன புதுசு, நம்ம நிறைய பேர் இதை பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. பட் ஆக்சுவலாக வந்துட்டு இது பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு தமிழர்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு சென்னைக்கு வராமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். 2024 இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. இது வந்துட்டு மதியான டைமில் எடுக்கப்பட்டது. மதியான டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இப்போ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பெருசாக எதுவுமே நீங்கள் டிராஃபிக் எதிர்பார்க்க முடியாது. யூஸ்வலாக அப்படி டிராஃபிக் இருந்தாலும் மேக்ஸிமம் 2 minutes இல்லை மேக்ஸிமம் 3 minutes உங்களுக்கு வந்துட்டு டிராஃபிக் கிளியர் ஆகிடும். ஏன் அப்படின்னா மெயினாக அந்த ரெட் சிக்னல் போட்டதுனால தான் உங்களுக்கு டிராஃபிக்கே ஆகும். ஸோ முக்கியமாக இப்போ நம்ம வந்துட்டு கத்திப்பாரா பிரிட்ஜ் மேலே ஏறி இருக்கோம். ஸோ இந்த கத்திப்பாரா பிரிட்ஜில் தான் வந்துட்டு அந்த எந்திரன் ஷூட்டிங்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் எப்போவே வந்துட்டு செம பிஸியான ரோடு. பட் இங்கே கத்திப்பாரா பிரிட்ஜில் என்றைக்குமே டிராஃபிக் ஆனதே கிடையாது. ஸோ இதுதான் இதோட ஹைலைட்டு. ஸோ கத்திப்பாரா பிரிட்ஜ் வழியாக இப்போ நீங்கள் மீனம்பாக்கம் டு அடையாரும் போகலாம். ஸோ மீனம்பாக்கம் டு அந்த பக்கம் வடபழனியும் போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லெஃப்ட் எடுத்துருக்கிறதுனால ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம கீழே கிண்டி வழியாக டேரெக்டாக நம்ம வந்துட்டு அடையார் போக போகிறோம். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு மீனம்பாக்கம் டு வடபழனி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் எடுக்க தேவையில்ல, டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடையார் போகிறதுனால இப்போ லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரோம். ஸோ மேலே பார்த்துட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் வடபழனி போகிறவங்களாம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடுவாங்க. ஸோ இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்ததுனால பார்த்துட்டிங்கன்னா கிண்டியில் வந்துட்டு மிகப்பெரிய டிராஃபிக் இல்லாமல் இது பார்த்துக்குது. ஸோ இதுவே கத்திப்பாரா இந்த பிரிட்ஜ் இல்லை அப்படின்னா போரூர்லேருந்து வர டிராஃபிக், டுவர்ட்ஸ் கிண்டி போகிற டிராஃபிக், வடபழனி டிராஃபிக், இது எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல ரொம்ப மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க கார் பார்த்துட்டிங்கன்னா ஸ்விஃப்ட் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ என்றைக்குமே நம்ம வந்துட்டு பிடிச்ச கார் அப்படின்னா பர்சனலாக வந்துட்டு ஸ்விஃப்ட் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வந்துட்டு கிண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் இருக்கோம். ஸோ ரைட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சென்னை டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக எங்கே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வடபழனி சைடு தான் ஆகும். மற்றபடி இந்த கிண்டி சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஒரு 2 to 5 minutes தான் உங்களுக்கு வந்துட்டு டிராஃபிக் ஆகும். தட் டூ பிகாஸ் ஆஃப் த ரெட் சிக்னலுக்காக தான் உங்களுக்கு டிராஃபிக் நிற்குமே தவிர்த்து இங்கே ஜாம் ஆனதே கிடையாது. அன்லஸ் பெங்களூரில் ஒரு இடத்துல பயங்கரமாக டிராஃபிக் ஆகும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. ரைட்டில் உங்களுக்கு கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும், லெஃப்டில் உங்களுக்கு வந்துட்டு கிண்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ கிண்டி பார்த்துட்டிங்கன்னா கிண்டி பஸ் ஸ்டாண்டும் சரி, கிண்டி மெட்ரோ ஸ்டேஷனும் சரி, கிண்டி ரயில்வே ஸ்டேஷனும் சரி, எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக மெயின் ஹப் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிண்டி பிரிட்ஜ் மேலே ஏறி கீழே வந்துட்டோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 7 star ஹோட்டல். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் சார்ஜ், ஒரு நாளைக்கே ஒரு 50,000 ரூபாய், 1 லட்ச ரூபா அந்த மாதிரி கூட இங்கே வந்துட்டு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதில் நம்ம எங்கேயுமே வந்துட்டு டிராஃபிக்கில் ஸ்டக்கே ஆகலை. யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் டைம் வரீங்க, ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸ் டைமில் வரீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்குமே தவிர்த்து மேக்ஸிமம் ஒரு 5 minutes வந்துட்டு ஈஸியாக டிராஃபிக் கிளியர் ஆகிரும், நாட் மோர் தென் 5 minutes. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வந்துட்டு லிட்டில் மவுண்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கோம். இந்த ஏரியாவுக்கு பேர் லிட்டில் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபேமஸான ஒரு ஸ்பாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்டில் உங்களுக்கு ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு இருக்குது, ஜஸ்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுனால டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.